விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் மனம் கேட்டேன். பராசக்தியை நோக்கி கேட்குற வாக்கியங்களாக தான் அவருடைய பாடல்கள் இருக்கும். உள்ளம் வேண்டியபடி செல்லும் வரம் கேட்டேன் அப்படின்னு ஏன் சொல்றாரு? இவர் ஒரு எண்ணத்தை நினைக்கிறாரு, இவர் ஒரு செயலை நினைக்கிறாரு. அந்த செயலை நோக்கி மனம் சென்றால், மனம் குவிந்தால்தான் அந்த செயல் முழுமையடையும், வெற்றியடையும். ஆனால் இவர் மனம் குவிய மறுக்கிறது. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் என்ற வாரந்தோறும் வரக்கூடிய தொடரில் இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா, பாரதியாருடைய பாடலை தான் நான் இந்த காணொலியினுடைய மைய கருத்தை வைக்கிறேன். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் மனம் கேட்டேன். இதுதான் மைய கருத்து, இந்த காணொலியுடைய மைய கருத்து. அது என்ன? விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் மனம் கேட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் மிக எளிமையாக புரியக்கூடிய ஒரு சொல் வாக்கியம் தான் அது. அதாவது உந்து செய்யப்பட்ட அல்லது உந்து விசை, அதாவது இன்னும் கொஞ்சம் கலோக்கியல் நடைமுறை வாக்கியத்தில் சொல்கிறாந்தா, எரியப்பட்ட பந்து, ஒரு விசையினால் உந்தப்பட்ட பந்து எப்படி அது டைரக்ஷனில் போகுமோ, விலகாமல் செல்லுமோ, அதே மாதிரி போகக்கூடிய மனம் கேட்டேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதில் என்ன, அவர் ஏன் பராசக்திகிட்ட அதை கேட்குறாரு? எப்போதுமே அவர் பராசக்தியை நோக்கி கேட்குற வாக்கியங்களாக தான் அவருடைய பாடல்கள் இருக்கும். உள்ளம் வேண்டியபடி செல்லும் வரம் கேட்டேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? அப்போது அந்த வரம் அவருக்கு வரமாக கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த மனம் விசையுறு பந்தினை போல் செல்லலைன்னு தான் அர்த்தம். அப்போ விசையுறு பந்தினை போல் செல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இவர் ஒரு எண்ணத்தை நினைக்கிறாரு, இவர் ஒரு செயலை நினைக்கிறாரு. அந்த செயலை நோக்கி மனம் சென்றால், மனம் குவிந்தால்தான் அந்த செயல் முழுமையடையும், வெற்றியடையும். ஆனால் இவர் மனம் குவிய மறுக்கிறது. இந்த மனம் இவர் செயலை நோக்கி செல்வதற்கு பதிலாக பல்வேறு திசைகளில் அது பிரிகிறது, அல்லது பல்வேறு திசைகளில் திசை மாறுகிறது. இந்த திசை மாற்றக்கூடிய செயல்கள், இந்த திசை மாற்றக்கூடிய விசைகள் எது, இந்த திசை மாற்றும் விசை எது, அது எங்கிருந்து உருவாகிறது என்பதுதான் மிக மிக $1,000,000 கொஸ்டின். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கவிதை எழுதுவதற்கு ஒரு கவிஞர் அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு புறச்சூழல் எல்லாம் சரியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய கவிஞராக இருக்கட்டும், அவருக்கு புறச்சூழல்னா அவர் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும். அழகான ஒரு பூக்கள் மலர்ந்த, பூக்கள் நிறைந்த ஒரு பூங்காவாக இருக்கும். அந்த பூங்காவில் நல்ல இனிய பறவைகளின் ஒரு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். தூரத்தில் யாரோ ஒரு பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த பாடல் மொழி காதில் வராவிட்டாலும் அந்த மெல்லிய சப்தம் ஒரு உணர்வை ஏற்படுத்தும். எங்கோ பேசுகின்ற மக்களின் சத்தம் கேட்கும். ஆனால் இவர் மனம் அந்த கவிதையில் குவிந்தால் மட்டும்தான் கவிதையை எழுத இயலும். இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இவையெல்லாம் இந்த மனதை பாதிக்காமல், இவருடைய செயலை பாதிக்காமல், அந்த விசையுறு பந்தினை போல் சொல்லக்கூடிய மனதை பாதிக்காமல் வினையாற்றக்கூடிய வரம் தான் பாரதியார் கேட்டிருக்கிறார். அப்போ பாரதி கேட்ட அந்த வரத்திலிருந்தே ஒன்று புரிகிறது. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் வரம் கேட்டேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது ஒரு விஷயம் புரியுது. மனம் பல்வேறு திசைகளில் திசை மாறக்கூடிய, ஒரு இலக்கை நோக்கி செல்லும் பொழுது திசை மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஒரு தொழில் புரிவோர், ஒரு வேலைக்கு செல்பவர், அல்லது கல்லூரி, அதாவது படிப்பில் இருக்கிற மாணவர்கள், இல்லத்தரசிகள், யாராக இருந்தாலும் அவர்கள் சமூகத்தில் எந்த விதமான நிலையில் இருந்தாலும் விசையுறு பந்தினை போல் உள்ளம் செல்லும் வரம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஏன் அவர்கள் திசை மாறுகிறார்கள்? திசை மாற்றக்கூடிய சக்தி எங்கிருந்து பிறக்கிறது? இதுதான் கேள்வி. திசை மாற்றும் சக்தி உங்களுக்கு எங்கிருந்து பிறக்கிறது? அப்போ நீங்கள் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸாக இல்லை அப்படின்னா, நீங்கள் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நான் இந்த உதாரணங்களை கூறுவதன் மூலம் மனிதர்கள் இயற்கையாகவே ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் தான், நீங்கள்லாம் சும்மா வேலையே இது பார்க்காதீங்க, நீங்கள் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு எல்லாரும் சோம்பேறியாக்கிறதுக்கோ இல்லை ஒரு பிற்போக்குத்தனமான செய்திகள் சொல்கிறதுக்கோ சொல்லலை. நீங்கள் மிக சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒரு செயலில் செயல்படும் பொழுது இந்த மனம், நம்மளுடைய மனசக்தி, ஆள் மனசக்தி, எனர்ஜி,
இந்த சிந்தனை போக்கு எல்லாம் அதில் செலுத்தி முழு கவனத்தோடு வேலை செய்தால் மட்டுமே, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சமையல் செய்வது ஆரம்பித்து, நான் சமையல் செய்வது என்பது மிக எளிதான வேலை என்று கூறவில்லை, சமையல் செய்வதில் ஆரம்பித்து கணினியில் வேலை செய்யும் வரை, நீங்கள் கத்திரிக்காய் கூட்டு வச்சாலும் சரி, கம்ப்யூட்டர் வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு மனம், நீங்கள் எந்த விசை செலுத்தி உங்கள் மனதை இயக்குகிறீர்களோ அந்த விசையில், அந்த திசையில் அந்த மனம் சென்று இலக்கை அடைய வேண்டும். இந்த இலக்கை அடைவதற்கு முன்னாடி நிறைய இடையூறுகள் வருது. அது என்ன இடையூறு விசைகள்? அந்த இடையூறு திசை மாற்றக்கூடிய விசைகளுக்கு எங்கிருந்து புறப்படுகின்றன? அவைகளுக்கான பிறப்பிடம் எது? அது மூளையின் எந்த இடத்திலிருந்து வருகிறது? மூளையில் அது பதிவு செய்யப்பட்ட இடம் எது? மிக $1,000,000 கொஸ்டின். நீங்கள் அவள் எளிதாக அதை கண்டுபிட இயலாது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கும் சவால். ஆக கண்டுபிடிக்க முடியாது நான் சொல்லலை, 2 வித்தியாசம் இருக்கு. இதுவரையில் கண்டறியவில்லை. மூளை நரம்புகள், மூளையினுடைய செயலாக்கம், மூளை எப்படி இயங்குகிறது, அதனுடைய வேதியியல் மின்பொருள் என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் சிந்தனை எங்கு உருவாகிறது என்பதை இதுவரை கண்டுபிடிக்க இயலவில்லை. இங்குதான் இந்த மனிதன் ப்ரீ புரோகிராம்டு கம்ப்யூட்டர்ஸ் என்று நாம் கூறுகிறோம். இன்று வெற்றி பெற்ற நீங்கள் மிகப்பெரிய வெற்றி சாதனைகளை படைத்த தொழிலதிபர்கள் தான் பொதுவாக பொருளாதார வெற்றியை தான் நம்ம வெற்றின்னு கணக்கில் எடுக்கிற சமூகத்தில் இருக்கிறோம். அதனால் அந்த சமூக பார்வையோடு நான் கேட்குறேன், மிகப்பெரிய வெற்றி அடைந்த தொழிலதிபர்கள், அவர்களிடம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் மனந்திறந்து பேசக்கூடிய நண்பர்களிடத்தில் அவர்கள் சொல்வது ஒரு வாக்கியம் கூறுவார்கள், எப்படியோ வந்துட்டேன், எல்லாம் அவன் செயல், எல்லாம் என்னுடைய குலதெய்வம் அருள், எல்லாம் என்னுடைய முன்னோர்கள் அருள் என்று ஏதோ ஒரு காரணத்தை ஒரு மனிதன் வைத்திருப்பார். அந்த எப்படியோ அப்படிங்கிற வார்த்தை வரும், எப்படியோ வந்துட்டேன். ஆனால் இன்னொரு விஷயத்தை கூர்ந்து கவனிங்கள், இந்த வெற்றியடைந்த தொழிலதிபர்கள் வெற்றியடைந்த காலத்தில், அவர்களுடைய சமகாலத்தில் அவர்களுக்கு இணையாக உழைத்தவர்கள் அல்லது அவர்களை விட அதிகமாக உழைத்தவர்கள், கடினமாக உழைத்தவர்கள், சிந்தனை ஆற்றல் உள்ளவர்கள் இதே பொருளாதார வெற்றி நிலையை அடையவில்லை. இது ஏன் நாம் இந்த வெற்றி அடைய முடியவில்லை என்று அந்த அவர்களுக்கும் தெரியவில்லை. இந்த வெற்றி அடைந்தவர்களுக்கும் நம்மால் எப்படி முடிந்தது, நம்ம சமகாலத்தில் இருந்த நம்மளுடைய சேர்ந்த ஆள் ஏன் அந்த வெற்றி அடைய முடியல அப்படின்னு தெரியல. இதனால எல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம்டு, மறுபடியும் சொல்றேன், எல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம் வேணால் அம்மாட்டு சும்மா இருப்போம்னு அர்த்தம் அல்ல. நான் திரும்பவும் கூறுகிறேன், அந்த விசையுறு பந்தினை போல் செல்லும் மனம் கேட்கும் வரம், பாரதியார் கேட்டார் அல்லவா, அந்த விசையுறு மனம் இவர்களுக்கு முழுமையாக செயல்பட்டது. யாருக்கு? வெற்றி அடைந்தவர்களுக்கு. அவர்கள் தொழில் துறையில், விளையாட்டுத் துறையில் அல்லது எந்த துறையாகட்டும், அவர்கள் அந்த துறையில் வெற்றி அடைந்ததற்கு காரணம் விசையுறு மனம், விசையுறு பந்தினை போல் அந்த மனம் இலக்கை நோக்கி அசையாது சென்றது, திசை மாறாமல் சென்றது. அவர்களை திசை மாற்றும் சக்திகள் அங்கு வலுவிழந்தது. அந்த இலக்கினை அடையக்கூடிய அந்த மனத்தை திசை மாற்றும் சக்திகள் வலுவிழந்து போனதால் அந்த விசையோடையே போய் அந்த இலக்கை அடைஞ்சிடுச்சு. இதுக்கு ஏதோ ஒன்று உதவுது இல்லையா? ஏதோ ஒன்று உதவுது இல்லை? எல்லாரும் விசையுறு பந்தினை போல் செயல்படுற ஆட்கள் தான். ஆனால் வெற்றியை போய் கடைசி அடைகிறது யாரும் வெகு சிலர் தானே. மற்றவங்கெல்லாம் பாதியிலேயே திசை மாறி போயிருத. அந்த விசைகள் திசை மாற்றுகிறத, அந்த திசை மாற்றும் விசைகள் என்ன, எங்கு உற்பத்தி ஆகிறது, ஏன் இவர்களுக்கு மட்டும் அது நடக்கிறது? நிறைய என்னுடைய காணொலியை நீங்கள் பார்க்கலாம். ஏன் இவர்களுக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வி. அப்போது ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுல நான் இப்போ ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அடிக்கடி என்னுடைய முந்தைய அத்தியாயங்களில் இருக்கிற காணொலியில் கூட பாருங்கள், நான் சொல்லுவேன், ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் நான் சொல்கிறத நீங்கள் புரிந்து கொண்டால் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிடுவீங்க. அதுக்காக தான் ப்ரீ ப்ரோக்ராம்னு சொல்கிறேன். நீங்கள் முன்னாடியே ஏதோ பதிவு செய்யப்பட்டு தான் வருகிறீர்கள், ஏதேதோ ஒரு பதிவுகள் உங்களுடைய மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அறிவாக வரும்பொழுது வெவ்வேறு விதமாக வருகிறது, வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமாக வருகிறது. அப்போ இந்த மனிதருக்கு இப்படி வருது, அந்த மனிதருக்கு எப்படி வருது, இதில் தான் நம்மளுடைய கேள்விகள் அடங்கியிருக்கிறது, வினாக்கள் அடங்கியிருக்கிறது. இந்த வினாக்களுக்கு விடை தேடும் விதமாகத்தான் நம் வாழ்க்கை. சிலருக்கு விடை தெரிந்துவிடும், வாழ்க்கை முடிந்துவிடும். சிலருக்கு விடை தெரியாமலேயே முடியும். நாம் பற்ற வைக்கும் இந்த நெருப்பு
இந்த கேள்வி நெருப்பு நாம் எடுத்துச் செல்கிறோம். எங்காவது நாம் கண்டுவிட மாட்டோமா உண்மையை? அன்று எடுத்துச் செல்கிறோம். அடுத்து நமது சந்ததியினர் அதை தொடர வேண்டும். அதைத்தான் எடுத்துட்டு போன்ற விஷயம் இல்லை. அதே மாதிரி ஒரு விளக்கோடு அவங்களாவது விடை காணட்டும். நாம் எதுவரை கண்டிருக்கிறோம்? மூளை ஒரு மின்வேதி பொருட்கள், மின்வேதி, மின் பகுப்பு, மின்வேதியியல், இங்கு நரம்புகளுக்குள் ஒரு மின்னூட்டம் இருக்கிறது என்ற அளவுக்கு வந்துவிட்டோம். நான் குறிப்பாக நான் அந்த மூளையினுடைய செயல்பாடு குறித்து அறிந்த அறிவியல் ஆய்வாளரும் அல்ல, அந்த அறிவியல் ஆராய்ச்சி கொண்டவனும் அல்ல. இருந்தாலும் படித்ததையும் கற்றதையும் பெற்றதையும் வைத்து நான் கூறுகிறேன். அந்த மின்வேதியியல், மின் பகுப்பு, மின்னோட்டம் நகழ்கிறது என்பதை அளவுக்கு மட்டும் மனிதன் எட்டிவிட்டான். இன்னும் அடுத்து வரும் தலைமுறை எட்டி விடுவார்கள். இது ஒரு நம்பிக்கை. அப்போ ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ்ங்கிற இந்த நிகழ்வு இது பொது களத்தில் இருக்கும். ஏன் விசையுறு பந்தினை போல் நாம் மனம் செல்லவில்லை? அந்த திசை மாறும் விசைகள் எது என்ற கேள்விகளோடு தான் இந்த அத்தியாயங்களை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்போ விசையுறு பந்தினை போல் செல்லக்கூடிய அல்லது நம் இலக்கை கூடிய திசை மாறாமல் நம் மனம் திசை மாறாமல் நம் இலக்கை நோக்கி மட்டும் செல்லக்கூடிய மனம், அந்த மனசக்தி, ஆற்றல், சிந்தனை ஆற்றல், செயலாற்றல், இந்த ஆற்றல் சக்தி எங்கு பிறக்கிறது கண்டறிவோம். தொடர்ந்து இந்த அத்தியாயத்தை பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க. அடுத்த தொடரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.